ஹலோ மக்களே, எல்லாருக்கும் இனிய சண்டே வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி மதர்ஸ் டே. உலகத்தில் இருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. அவங்கள பெருசாக மதிக்கணும் துதிக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லைங்க. அவங்கள கொண்டாடலனாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட அன்பா பேசுங்க, அன்பு செலுத்துங்க. அதுதான் உண்மையான மதர்ஸ் டே. சரி, இன்னைக்கு சண்டே என்னெல்லாம் ஸ்பெஷல்னு பார்த்துலாமா? போடுறது, பறக்கிறது, தாவுறது எல்லாமே சேர்ந்த ஒரு சமையல் தான். யாரும் என்னை கம்பல் பண்ணலை இத்தனையும் சமைக்கணும்ன்ட்டு. நான் விருப்பப்பட்டு தான் சமைக்கிறேன். ஸோ முதல்ல ப்ரான்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ப்ரான்ஸ் நம்ம செய்கிற ப்ரான்ஸ் மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் யூஸ்வலாக செய்கிற மாதிரி இந்த லைட்டாக அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு செய்யும்போது இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமானது. முதல்ல நல்லா கழுவின ப்ரான்ஸை மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துப்போம் இல்லையா. எண்ணெய் ஊற்றி ஒரு சட்டியில் ப்ரான்ஸை ஒரு 50% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குக் பண்ணக்கூடாது, 50% தான். அதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வரும் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குக் பண்ணதை ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே சட்டியிலேயே அந்த தண்ணி இருக்கும், எண்ணெய் இருக்கும், எல்லாமே இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, எதுனாலும் பரவாயில்ல. ஸோ அதை போட்டு நல்லா வதக்கணும். இந்த ஆனியன் நல்லா வதங்கி நல்லா உங்களுக்கு பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சுருள வரணுங்க. அப்போ தான் இந்த எறா மசாலா நல்லா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இதை தண்ணியோடு சேர்த்து வேற வதக்கி இருக்கிறோம் இல்லையா, அதனால் மூடி வச்சு பொறுமையாக நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இதில் மெயினாக நான் சேர்க்கறது என்னென்னா, பொடியாக கட் பண்ண கார்லிக் நல்லா பொடியாக கட் பண்ணி இஞ்சி பூண்டு நிறைய சேர்க்கும் போது நமக்கு இந்த ப்ரான்ஸ் எந்த தொந்தரவும் பண்ணாது. ஏன்னா இதில் வாய்வு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், தக்காளி எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. தக்காளி பியூரி பண்ணி வச்சுருக்கேங்க. இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு டக்குன்னு சமைச்சு முடிச்சிடலாம். இந்த தக்காளி பியூரி நான் இப்போ எறா மசாலா கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் சாப் பண்ண மாதிரி தக்காளியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது சேர்க்கும் போது அந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும், கலர் கொடுக்கும். அந்த மசாலா அந்த இறால நல்லா கோட் ஆகி உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக நல்ல தொக்கு நல்லாவே ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த தக்காளி போட்டு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா வதக்கி வச்சிருக்க தக்காளி தான் அதிகமாக நம்ம குக் பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லை. இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள். நான் எப்பவுமே தனியாத்தூள் 2 பங்கு சேர்த்தேன்னா மிளகாய்த்தூள் 1 பங்கு சேர்த்துக்குவேன். பச்சை மிளகாய் இதில் சேர்க்கலை. அதெல்லாம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வைக்கிறோம் இல்லையா, 50% மட்டுமே குக்கான இந்த எறாவை அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எறாவில் நம்ம வேற எதுவுமே போடல. எண்ணெயில் 50% நல்லா வதக்கி எடுத்துருக்கோம். அந்த தண்ணி எல்லாம் ஆல்ரெடி வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த தொக்கோட கலந்து அந்த மசாலாலாம் ஒவ்வொரு எறால பிடிச்சி அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இந்த சட்டியில் தான் இன்னைக்கு நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதான் அந்த பக்கமாக சூடு பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எறா தொக்கு ஆல்மோஸ்ட் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் வரட்டணுன்னாலும் நல்லா வரட்டு வச்சுக்கலாம். நான் இது 2 நாளைக்கு தான் இந்த குக்கிங் எல்லாமே நான் எப்போவுமே பிளான் பண்ணுவேன். சண்டே சமையல்னாவே மண்டே எனக்கு குக்கிங் ஃப்ரீ டே ஆயிரும். சம்டைம்ஸ் டியூஸ்டே வரைக்கும் கூட மீன் குழம்பெல்லாம் இருக்கும். அதனால எறா ரொம்ப ஓவராக பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்த நாள் சூடு பண்ணும்போது ரப்பரி மாதிரி ஆயிடும். ஸோ ஆனால் 90% குக் பண்ணி அந்த சூட்லேயே சட்டியில் தானே செஞ்சுருக்கோம், அந்த சூட்லேயே பாக்கி எல்லாமே வெந்துடும். நல்லா தாராளமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இப்போ மீன் குழம்பு ஒரு சின்ன மசாலா சேர்த்து நம்ம மீன் குழம்பு செய்யலாம். 1 பச்சை மிளகாய், ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பூண்டு, இதெல்லாம் நல்லா தட்டிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஜீரகமும் சேர்ப்பாங்க, நான் சேர்க்கலை. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சட்டியில் கடுகு நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் நேற்றே ஒரு 5-6 வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுவும் நம்ம சமையலை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், போட்டு 5 நிமிஷத்துலேயே வெங்காயம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் வெந்தயம் சேர்க்கணும், இல்லைன்னா வெந்தயம் கருகிடும்.
இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதே மாதிரி இந்த டொமேட்டோ பியூரியை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி அளவுக்கு நான் இந்த டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கிறேன். இது வந்து அதிக புளிப்பில்லாத தக்காளி தான், அதனால 3 தக்காளி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இடிச்சு வச்ச மசாலா அதை வந்து நம்ம பச்சையாவே தான் சேர்த்துக்கணும். சில மீன் குழம்புக்கு நான் இந்த மாதிரி வைப்பேன். வேற மீன் குழம்பு வறுத்தரிச்சு செய்வேன், இன்னொன்று தேங்காய் பால் ஊற்றி செய்வேன், வறுத்த மீன் போட்டு குழம்பு செய்வேன். ஸோ எப்பவுமே ஒரே மெத்தட்ல செய்யறது எனக்கு பிடிக்காது. சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்து செய்வேன். டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும். இப்போ தனியாத்தூள், குழம்பு மிளகாய் தூள் தீர்ந்துருச்சு, அதை வந்து நான் ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ தனியாத்தூள், மிளகாய் தூள், மஞ்சத்தூள் இது 3மே சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில வதக்கும் போது இந்த குழம்புக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும். தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் ஸ்டவ்லையும் ஊற்றிட்டு அதான் புகை வருது, நல்லா நடக்கும் இல்லையா சமையல்ல. அந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்தாதான் இதுக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். அளவா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம். நான் புளி பேஸ்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனால இன்னுமே இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸியாயிடும். 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். புளி வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மாங்காவும் இதில் சேர்க்கிறேன், தக்காளியும் சேர்த்துருக்கேன். அதனால புளி அளவு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 வரைக்கும் சேர்த்தாவே போதும். இன்னைக்கு வந்து நான் என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது பேரு நகர மீன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குறேன். எங்க சித்தியெல்லாம் செய்யும் போது நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எப்பவுமே கலங்கா மீன் இல்லைன்னா டேம் ஃபிஷ் அந்த மாதிரி அவல் ஃபிஷ் செய்யறது நான் யூஸ்வலாக அதுதான் செய்வேன். இன்னைக்கு வந்து இந்த மீன் இருக்குன்னு சொன்னாரு எங்க ஹஸ்பண்டு. சரி இதை வாங்கிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு அதை நான் செஞ்சேன். தக்காளி பாருங்க, நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். அதுக்குள்ளவே வந்து ஒன்று கெட்டு போக ஆரம்பிச்சு. ஒன்று கெட்டு போச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நிற்காதுங்க. அதனால நம்ம வந்து அதையும் ஒரு ப்ரிசர்வ் பண்ணதுக்கு ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காவும் பிஞ்சு கத்திரிக்காவும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுலேயும் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து சமைக்கிற மூடு இருக்கிறதுனால எல்லாமே ஒரே டைமில் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ தக்காளி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ கத்திரிக்காய் ரெசிபிக்காக நான் சைட் பை சைடு அதையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து இரும்பு சட்டியிலையும் மண் சட்டியில மட்டும்தான் நான் என்னோட சமையல் எல்லாமே செய்கிறேன். நண்டு வந்து இந்த லேட்டாக தான் கிடச்சிது. சின்ன நண்டு வாங்கிட்டு வர சொன்னால் ஒரு பெருசு தான் இருக்குன்னு சொல்லி பெருசு வாங்கிட்டு வந்துட்டாரு. நண்டு மசாலா தான் இப்போ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சட்டியில எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக தேங்காய், உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய், ஒரு 1/4 மூடி கூட இருக்காதுங்க, அதை விட கம்மியாக தேங்காய் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா தாராளமாக மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த நண்டு மசாலாவுக்கு மிளகு காரம் தான் வந்து தூக்கலாக இருக்க போகுது. மிளகாய் தூள் கம்மியாக தான் நான் சேர்க்க போகிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சுருள வதங்கணும். சோம்பு, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே தேங்காய் வந்து நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது எல்லாமே வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே நீங்கள் மிளகாய் தூள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாக, தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி நீங்கள் ஆற வச்சுட்டு தேங்காயும் இதையும் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ எக் ஆம்லேட்டுக்கும் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் செய்கிற இந்த எக் ஆம்லேட் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த எக்கில் இருக்க கவுச்சி ஸ்மெல்லே வராது. ஃபஸ்ட்டு 2-3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க, நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் நிறைய பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயமும் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவு துருவ தேங்காய் அதில் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள், பெப்பர் இது எதுவுமே சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகாய் தான். மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். தேங்காய் துருவலையும் சேர்க்கணும். அப்புறம் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குங்க. கொஞ்சமாக நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கணும். இந்த பால் சேர்த்து இந்த தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து இந்த முட்டையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எனக்கு அதிகமாக இந்த முட்டை வந்து வேக வச்சது தான் பிடிக்கும். இந்த ஆம்லெட்டுக்கெல்லாம் பிடிக்கிறதே இல்லை. ஒன்றும் ஆம்லெட் சாப்பிட்ணுன்னா சுட சுட சாப்பிட்ணும். அந்த கலரில் இருக்கும்போதே அப்படியே பிளேட்டில் வச்சோன்னே சாப்பிட்ணும். அந்த கவுச்சி ஸ்மெல் வரும். அதே மாதிரி அந்த தோசை கல்லுலேயும் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். உடனே எனக்கு தேய்க்கலன்னா திருப்தியாகவே இருக்காது. ஸோ அதனால் இந்த முட்டை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம்னா 6 நாள் கூட உங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல் வராது.
நடுவில் நடுவில் கொஞ்சம் இளநீர் குடிக்கிறது, மோர் குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, இப்படி எல்லாமே உள்ள லிக்விடாக போயிட்டே இருக்கும். எனக்கு தெரியும் நம்ம சமைக்கணும் இல்லையா. இப்போ நண்டு மசாலாவுக்கு நான் இரும்பு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இரும்பு சட்டியில் செஞ்சாதான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுக்கலாம். ஏன்னா வறுக்கும் போது கொஞ்சம் சோம்பு போடட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண ஆனியன், பச்சை ஆனியன் ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா ஆனியன், அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து இண்டஸ் வேலியில் நான் வாங்கின இரும்பு சட்டிங்க, ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் வந்து செகண்ட் டைமே நான் யூஸ் பண்ணுறேன். வதக்கி ஒரு 5 வெங்காயம் நான் வச்சிட்டதுனால டக்குன்னு அதை யூஸ் பண்ணும்போது வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். நல்லா தாராளமாக கருவேப்பிலை கொத்தி, இப்போ தக்காளி நம்ம கெட்டு போகாமல் இருக்க செகண்ட் மெத்தடில் வதக்கி வச்சிருந்தாலே அதில் கொஞ்சம் ஒரு 2 தக்காளி அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து அரைச்ச இந்த மசாலானால நைஸாக அரைக்கணும். இந்த மசாலா கெட்டியாக தான் இருக்கும், தண்ணியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா தண்ணி சேர்த்து நீங்கள் இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து கெட்டியாக தொட்டுக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இந்த நண்டு மசாலா ரெடி பண்ணுறேன். இப்போ இந்த பெரிய நண்டு தான் கிடச்சிருக்கு, இந்த பெரிய நண்டு போட்டுக்கிறேன். எனக்கு சின்னதாக இருக்கிற ப்ளூ நண்டு தான் பிடிக்கும், அது இன்னைக்கு கிடைக்கல. சரி, இந்த நண்டை போட்டு இந்த மசாலா, அதனால தான் இந்த மசாலா இந்த மெத்தடில் நான் செய்வேன். சின்ன நண்டுனா அது வேறு மாதிரி நான் செய்வேன். இப்போ பாருங்க, இது கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால தான் நம்ம இரும்பு சட்டி எடுத்திருக்கோம். அந்த அடி பிடிக்கிறதோட சேர்த்து நல்லா அடியிலேருந்து நல்லா கிளறி அந்த மசாலா எல்லாமே நண்டில் பிடிச்சி அந்த நண்டு லைட்டாக கலர் மாறினோடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வதக்கினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உள்ளே இருக்கிற மசாலா ரொம்ப ஹார்டாயிடும், நண்டு தோலுமே வந்து ரொம்ப ஹார்டாயிடும். இது 5 மினிட்ஸில் வெந்துடுது. பெரிய நண்டுங்கிறதுனால ஒரு 5 to 7 மினிட்ஸ் வெந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நண்டு மசாலா ரெடி, மீன் குழம்பு ரெடி, ப்ரான்ஸ் மசாலா ஃப்ரை ரெடி. அடுத்தது ஆம்லேட் போட்டுக்கலாம். இப்போ இது என்னுடைய ஃபேவரட்டான காஃபிங்க. எப்போ வந்து ஹெவியாக சாப்பிட்றணும், இல்லைன்னா எப்போ ஏதாவது கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது, நிறைய வேலை இருக்குன்னா இந்த காஃபியை போட்டு குடிப்பேன். ஒன்றும் இல்லை, இந்த பவுடரை போட்டு சுடு தண்ணி ஊற்றி குடித்தா போதும். அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஃப்ளேவரில் வருது, கேரமல் ஃப்ளேவர், மோச்சா ஃப்ளேவர், அப்புறம் ஹேசல்நட் டீ வருது. எல்லா ஃப்ளேவருமே எனக்கு பிடிக்கும். ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணி நான் சாப்பிடுவேன். இப்போ வந்து நான் சாப்பிட்றதுக்கு ஈவினிங்கே ஆயிடுச்சுங்க. எனக்கு இவ்வளோ சமைச்சிட்டு சாப்பிடவே தோணலை. அதனால சூடாக இந்த காஃபியை போட்டுட்டு இந்த சாஃப்டான ஆம்லெட் போட்டு நான் சாப்பிட்டேன். நைட்டு தான் நான் வந்து சாப்பாடே சாப்பிட்டேன். இந்த ஆம்லெட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். சைட் பை சைடு நான் ஒரு ஊறுகாய் ரெசிபி தயார் பண்ணிட்டேன். அதுக்கு தான் நான் வந்து அந்த கடுகு எல்லாமே வந்து வச்சுட்டு இருந்தேன். அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஷாப்பிங் போகிறதுக்காக நாங்கள் என்னுடைய ஃபேவரட்டான பழமுதிர் ஷாப்புக்கு போனோம். எத்தனை வெரைட்டி ஆஃப் மாம்பழம் இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டிலேயே மாம்பழம் காய்க்கிறதுனால பங்கனப்பள்ளி மட்டும் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன். ப்ளஸ் நம்ம வீட்லேயே அங்கே காமிச்சிருக்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் மாம்பழம் நம்ம வீட்லேயே காய்ச்சிருக்கு. இதோட 3வது பேட்ச் எல்லாம் ஒன்றாவே பழுத்துருது. அது நல்லா பழுக்கணும்னு நீங்கள் கருவேப்பிலை மேலே போட்டு வேப்பிலை மேலே போட்டு நல்லா மூடி வைக்கலாம். இல்லைன்னா வைக்கோல் வந்து போட்டு மூடி வச்சிங்கன்னா மாம்பழத்துக்கு நல்லா கலரும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த வீடே வந்து இந்த மாம்பழத்தினால மாம்பழம் வாசனையாக இருக்குங்க. இன்னொரு விழாவில் சந்திக்கலாம். பாய்.